விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பதுங்கியிருந்த சூரியன் உங்களுக்கு அலைச்சலையும் தூக்கமில்லாத நிலைமையையும் சோர்வு களைப்பையும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால இனிமேல் உங்களுக்கு அலைச்சல் குறைய ஆரம்பிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுன்னு நீங்கள் பேசுவீங்க. சுல்லுன்னு கோபமாக இருக்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் ஆத்திரப்படுறாருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. முதல்ல உங்கள் ராசியில் இப்போ ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்தது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து குரு பகவானின் பார்வையை பெற இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே போல் அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை நீங்கள் போய் சந்திக்கலாம். சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. பழைய மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. சிலர் வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் சொந்த வீடு கட்டிக்கிட்டு கிரகப்பிரவேசம் செய்து புதுமனையில் புகக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே சாதகமாக இருக்கிறாரு. அதனால் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே செல்வாக்கு எல்லா வகையிலுமே உயருங்க. வியாபாரத்திலையும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. உத்தியோக வகையில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. இன்னொரு பக்கம் பாசிப்பயிர் என்கிற பச்சை பயிர் தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அருமையாக இருக்குங்க.